இந்த இழப்பு தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பதிவு செய்வதற்காக சிபிஎம் கட்சியிலிருந்து கனகராஜ் இணைகிறார். கனகராஜ், வணக்கம். உங்களுக்கும் தோழர் நல்லக்கண்ணுவுக்குமான உறவு எப்படி இருந்தது? எனக்கு மட்டுமா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவரோடு நேரடி தொடர்பில்லாத பலருக்கும் அவர் ஆலோச நாயகனாக விளங்கி இருக்கிறார். அவருடைய மறைவுக்கு அவருக்கு என்னுடைய சமூக வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவருடைய மரணம் தவிர்க்க முடியாது, எல்லோரும் ஒரு நாள் இறந்து போவோம். ஆனால் நான் அவருடைய மரணத்துக்காக வருத்தப்படுகிறவர்களிடம் என்னுடைய வேண்டுகோள், அதை விட அவருடைய வாழ்க்கையை கொண்டாடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, குடும்பத்தினருக்கு, மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் சிறுவயதாக இருந்தபோது அடிமைத்தனத்திற்கு எதிராக, காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக, பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராகவும், போலீஸுக்கு எதிராகவும், அதிகாரத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர். விடுதலை பெற்ற பிறகு நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கிடைப்பதற்காகவும், வீடற்றவர்களுக்கு வீடு கிடைப்பதற்காகவும் போராடியவர். சுரண்டல் அதிகமான பகுதிகளில் சுரண்டலில் இருந்து மக்களை விடுதலை பெறுவதற்காக போராடியவர். சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, அது பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம் அல்லது சாதி ஒடுக்குமுறையாக இருக்கலாம், இவற்றிற்கு எதிராக போராடியவர். மதவெறி உச்சத்திற்கு வந்த காலத்தில் அதற்கு எதிராக அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக போராடியவர். என்னோட பர்சனலான்னு பார்த்தா, தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இயக்கங்களில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில், அதே போல நீங்க தாமிரபரணி தண்ணீர் அது ஆலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது, விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அந்த தாமிரபரணி நீர், அந்த தாமிரபரணி ஆற்றை சீர்குலைக்கிற வகையில் மணல் கொள்ளை நடந்த போது நாங்கள் வழக்குக்கு சென்றிருந்தோம். ஆனா அப்ப தோழர் நல்லக்கண்ணு வரல. ஆனா அதுக்கு பின்னால நம்ம அந்த லீகல் டேர்ம்ல பார்ட்டி இன் பர்சன் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி கொண்டிருந்த போது தோழர் கனகராஜ் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.